தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் புன்னைவளவன் இணைந்திருக்கிறார். உரையாடுவோம். வணக்கம். வணக்கம் சார். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய வெற்றி செல்லாது அப்படிங்கிறது வழக்கு போய்க்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி லட்சுமி நாராயணன் அவர்கள் கடுமையாக விமர்சித்திருந்தார். 2 நாள் கெடு கொடுத்திருந்தாரு. ஃபைன் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ மறுபடியும் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வழக்கில்? ஏன் உயர்நீதிமன்ற நீதிபதி இவ்வளவு கடுமையாக அவர்களை பேசுவதற்கான காரணம் என்ன? முதலமைச்சர் விஜயனுடைய தேர்தல் அந்த வெற்றியை சார்ந்து எவ்வளவோ விவாதங்கள் ஓடி இருக்கு. ஆனால் சட்ட ரீதியிலாக ஒரு மிகப்பெரிய சிக்கலை இப்போது அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் விஜயனுடைய வெற்றி செல்லாது என வழக்கை யார் யார் தொடுத்தாங்கன்னு பார்த்தா 2 தொகுதிகள், நீங்க பெரம்பூரும் எடுத்துக்கலாம், திருச்சி கிழக்கும் எடுத்துக்கலாம். இந்த 2லுமே 2ஆம் இடம் வந்தவர்கள் அப்படிங்கிற வகையில அங்க இனிகோ இருதயராஜ் திருச்சி கிழக்குக்கும், இங்க பெரம்பூர்ல திரு R.D. சேகர், இவங்க 2 பேரும் பதிவு பண்றாங்க. இது போக அந்த தொகுதியை சேர்ந்த வாக்காளர்கள் அப்படிங்கிற வகையிலையும் அங்க ஒருவரும் இங்க ஒருவரும் பதிவு செய்திருக்கிறார்கள். வழக்கை எதிர்த்து முதலமைச்சருடைய அஃபிடவிட்டை சேலஞ்ச் பண்ணி, அதே போல குழந்தைகளை அவர்கள் தேர்தலுக்கு பயன்படுத்தி வாக்கு கேட்டது என்பது அரசமைப்பு சட்டப்படி, தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளின்படி இது அவருடைய உரிமைக்கு எதிரானது. இதை குற்றமாக நீங்கள் அதை கன்சிடர் பண்ணணும். அதன் அடிப்படையில் அந்த வெற்றியை செல்லாது என அறிவிக்க வேண்டும்னு விதிமீறலின் அடிப்படையில் அதை கொண்டு வராங்க. ஏன்னா கடந்த காலத்தில் இந்திரா காந்தியுடைய வெற்றியை செல்லாதுன்னு போது இந்த மாதிரியான விதிமீறல்கள் தான். அது குழந்தைகள் கிடையாது அப்படின்னாலும் கூட அவங்க அரசு காரை பயன்படுத்தினார், அல்லது இந்த IAS அதிகாரி பதவியை ராஜினாமா பண்ணாலும் ஏற்றுக்கப்படாத நேரத்தில் இவங்களோட பயணிச்சார், இப்படின்னு எல்லாம் பல விஷயங்கள். ரொம்ப சின்ன கிரவுண்டா இருந்தாலும் விதி தான், சட்டம் தான். இதுதான் அடிப்படைன்னு வச்சுக்கோங்களேன். எதற்காக உங்களுக்கு 50,000 ரூபாய் அபராதம் அப்படின்னு 2 நாட்களுக்கு முன்பாக வந்தப்ப சொன்னார்னா, இந்த வழக்கு என்ன ஒரு முடிவு, உச்சநீதிமன்றம் நடுவில் ஒரு முடிவு எடுத்தாங்க. தேர்தல் வழக்குகளை எல்லாம் 6 மாத காலத்தில் முடிவுத்து வையுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவுங்கிறத விட அது ஒரு டைரக்ஷன்ஸா வருகிறது, வழிகாட்டுதல். ஸோ நாங்கள் 6 மாசத்துல முடிக்கிறோங்கிற எண்ணத்துல இங்க இருக்கும்போது, இப்ப விஜய் அவர்களோ அல்லது ஆதவர்ஜுனா 2 பேரையுமே தான் அந்த வழக்குல அன்னைக்கு நீதிபதி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தது. நீங்க யாரா வேணா இருந்துக்கங்க, எந்த பொறுப்புல வேணாலும் இருந்துக்கங்க, இங்க சட்டப்படி இது நடந்திருக்கணும். நீங்க செய்ய தவறுனீங்கன்னா உங்களுக்கு அபராதம் விதிப்போம், அதை பொது வழியில ஆர்டராகவே ஏற்ற வேண்டி வரும்ங்கிறதுக்கு காரணம், இவங்க தரப்புல இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. 2 வாரம் டைம் தராங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்து இவங்க என்ன சொல்றாங்க, வழக்கு விசாரணைக்கு போயிடலாம். அதாவது நீங்க முதல்ல என்ன மனுங்கிறதுக்குள்ள நம்ம பின்னாடி வருவோம். குழந்தைகளை பயன்படுத்தியதாகட்டும், மற்றபடி உங்களுடைய அஃபிடவிட் சார்ந்து அதுல சில விஷயங்கள் மிஸ் ஆயிருக்குங்கிறாங்க என்னும்போது, நீங்க ஒண்ணு வழக்கு விசாரணைனா அவங்க வாதத்தை வைப்பாங்க, இவங்க மறுப்பாங்க, கிராஸ் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு எதிர்வாதம் அப்படிங்கிறது கவுண்டர் கொடுக்கறதா இருக்கும். முடிஞ்ச பிறகு தீர்ப்புங்கிறது போகும். விஜய் தரப்புல என்ன சொல்றாங்க, முதலமைச்சர் தரப்புல, நாங்கள் முதல்ல இந்த மனுவை அவங்க போட்டதே செல்லுமா செல்லாதாங்கன்னு நாங்கள் கண்டெஸ்ட் பண்ண விரும்புகிறோம். இந்த மனுவை நீங்கள் ஏன் அனுமதிக்க கூடாது என்று நாங்கள் எங்கள் தரப்பில் அஃபிடவிட் போட நீங்க அனுமதிக்கணும்னு, இந்த வழக்கையே எடுக்கக்கூடாது, இந்த வழக்கே இவங்களுக்கு மனு போடுவதற்கே முகாந்திரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மெயின்டெனபிலிட்டின்னு சட்ட ரீதியா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த மனு செல்லத்தக்கதா இல்லையா, பல நேரங்களில் மெயின்டெனபிலிட்டியே இல்லைன்னீங்கன்னா அதுக்கப்புறம் வழக்கு குற்றச்சாட்டுக்குள்ளே போக வேண்டாம். இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சட்ட வாய்ப்பு தான். இப்போ உதாரணத்துக்கு கடந்த காலத்தில் செந்தில் பாலாஜி வழக்குலலாம் முதல்ல அவங்க ஜாமீன் போட மாட்டாங்க, கைதே நடந்திருக்கும், ஆனா கைது செய்ய அதிகாரம் இல்லை, கைது செல்லாதுன்னு சேலஞ்ச் பண்ணுவாங்க. கைது செல்லாதுங்கிறத ஒருவேளை கோர்ட் ஏத்துக்கிட்டா வெளியில வந்துட போறாரு, நீங்க ஜாமீன் போட்டீங்கன்னா கைதை ஏத்துக்கிட்டீங்கன்னு ஆகிடும்ங்கிறது ஒரு சட்ட ரீதியிலான ஒரு வாய்ப்பு. அப்படி போடுறதா சொல்லிட்டாங்க. ஜட்ஜி 2 வாரம் டைம் கொடுத்துட்டாரு. ஆனால் 2 வாரம் கழித்து விசாரணைக்கு வரும்போது 3 நாட்களுக்கு முன்பாக அவங்க கிட்ட இதெல்லாம் ரெடியா, இன்னும் நீங்க தள்ளி வைங்கன்னு போய் அவங்க தரப்புல வழக்கறிஞர் ஆஜராகி விஜய் மற்றும் ஆதவர்ஜுனா தரப்புல கேட்குறாங்க. ஜட்ஜி அப்பதான் கேட்டாரு, இந்த வழக்கு எலெக்ஷன் பெட்டிஷன்லாம் சீக்கிரம் நாங்கள் முடிக்கணும்னு பார்க்குறோம், உங்க வெற்றி செல்லாதுங்கிறத சீக்கிரம் முடிச்சு நீங்க ஒருவேளை ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த கேஸே சீக்கிரம் முடிஞ்சிடும், உங்களுக்கு தான் அது லாபம். அப்படி இருக்கும்போது ஏன் கையெழுத்து வாங்கலன்னா, இல்லை நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அஃபிடவிட்டு, ஆனா அவங்க கையெழுத்து போடணும், எலெக்ஷன் அசம்பிளி நடக்கிறதுனால பிஸியா இருக்காங்க, கையெழுத்து வாங்க முடியல, கஷ்டம், கையெழுத்து வாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப அலுவல்கள்ல இருக்காங்கன்னும் போதுதான் நீதிபதி 50,000 ரூபாய் அபராதம் விதிக்க வேண்டிய சூழல் வரும். நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க, உங்களுடைய பர்சனாலிட்டி என்ன, நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க, அது கோர்ட்டுக்கு தேவையில்லாதது. அப்படியெல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் அந்த ப்ரொவிஷன்ஸோ இல்லை மற்ற விஷயங்கள் கொடுக்க முடியாதுன்னும் போது தான் நீங்க 1 நாள் டைம் கொடுங்கன்றாங்க. 2 நாளா எடுத்துங்கன்னு இன்னைக்கு விசாரணைக்கு வருகிறது. இல்ல இதுல ஒரு கேள்வி, இவங்களுக்கு சரியான பதில் சொல்ல முடியாம திணறாங்களோ, அதனுடைய அடிப்படையில தான் இந்த காலதாமதம் ஏற்படுது. இப்ப அவர் என்ன சொல்லுவார், நான் குழந்தைகளை பயன்படுத்தவே இல்லம்பாரா?
நீங்க சார்ஜ் வந்து குழந்தைகளை பயன்படுத்தியதற்காக சம்பந்தப்பட்ட குழந்தைகளின் அப்பா அம்மா தான் வழக்கு கொடுக்க வேண்டும் சொல்ல போறாரு. அவர் வீட்டுல சொன்னாங்களேன்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த கிரவுண்ட் இருக்குல்ல, இப்ப நீங்க இதுல 2 விஷயங்கள் இருக்கு. நம்ம 2 இப்ப நேரடியா அதுக்குள்ளே போயிடலாம். பெட்டிஷனுக்குள்ள போனாதான் அந்த உள்ளுக்குள்ள இப்ப கிரவுண்ட்ஸ்குள்ள விவாதிக்காம இப்படி ஒரு போட முடியாதுன்னா இந்தியாவினுடைய சட்டம் தெளிவாக இருக்கிறது. இப்ப ஸ்டாலின் அவர்கள் இந்த இவிஎம் செக் பண்ணணும்னு போனாரு. அது ஏற்கனவே இருக்கிற விதியின்படி 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடம் வந்தவர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ரிசல்ட் வந்து 7 நாட்களுக்குள் 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடம் வந்தவர்கள் தரப்பில் பணம் கட்டி இவிஎம்ல எந்த அந்த ரேண்டம் சாம்பிள் குறைஞ்சது 5% பெட்டிகள் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். 5% மிகாமல் நீங்க பணம் கட்டி பரிசோதனை பண்ணிக்கலாம். அதுல ஏதாவது தவறுகள் இருக்கு அப்படின்னா பணத்தை திரும்ப கொடுத்துருவோம். என்ன ப்ராசஸ்ங்கிறத பாத்துக்கலாங்கிறது விதி. இப்ப அங்க விதி இருக்கு, அவங்க போயிட்டாங்கிற மாதிரி இங்க இவங்க 2ஆம் இடம் வருகிறவர்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர் யார் வேணாலும் கேஸ் போட முடியுங்கிறது இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிற சட்டம். நீங்க அப்படிலாம் போட முடியாதுன்னு சேலஞ்ச் பண்றதுக்கு அப்படி ஏதாவது வாதங்கள் வச்சாலும் நீதிமன்றம் வாத விட்டுட்டு அந்த வாதங்கள் எல்லாம் ஏற்கிற மாதிரி இல்ல மெயின் கேஸ்க்கு வந்துருங்கன்றாங்க. மெரிட்ஸ் அந்த காலத்துல பல வழக்குகள் அப்படி நடந்திருக்கு. நீங்க இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய விதிங்கிறது போட்டியிட்டு தோற்றவர்கள் அப்படிங்கிறவங்க சேலஞ்ச் பண்ணலாம். ஏன்னா இப்ப 2ஆம் இடம் வரவர் தான் அவர் தப்பு பண்ணிட்டார், கரப்ட் பிராக்டிஸ், ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது நீங்க சொல்லிட்டு நிரூபிச்சுட்டா 2வது வந்தவரை எம்எல்ஏ ஆக்கிறாங்க ஆட்டோமேட்டிக்கா. அதனால அவருக்கு தான் அந்த ஸ்பேஸ் கூடுதலா இருக்கும் வாய்ப்பு படி பார்த்தா. எனவே அப்படி ஒருத்தருக்கு வழக்கு போட முடியாதுன்னு சொல்ல முடியாது. இதுல மெயின்டெனபிலிட்டி இது நிற்பதுங்கிறது மிக 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 சாத்திய குறைவு அப்படிங்கிறது. 2வது குழந்தைகளை பயன்படுத்தினதுக்காக இவர் வழக்கு போட முடியாது நீங்க சொல்ல முடியாது. பொறுப்புடைய சிட்டிசனா தன்னை கருதுகிற யார் வேணுமானாலும் ஒரு குடிமகனாக அதை கேள்வி கேட்க முடியும். ஏன்னா அது வெறும் இந்திய சட்டங்களை தாண்டி அகில இந்த உலக அளவிலேயே சர்வதேச அளவிலேயே அப்படியான குழந்தைகள் பயன்பாடு குறித்து பல விஷயங்கள் விவாத பொருளா இருக்கு. அது ரொம்ப சீரியஸான அஃபென்ஸா தான் பார்ப்பாங்க. என்ன அதை இன்னமும் முறைப்படுத்தாமல் இந்திய அரசு இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் எடுத்து இந்தியாவில் இந்த குழந்தைகளை பயன்படுத்தினது அப்படிங்கிற பேர்ல வழக்கு போடுறது இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். அப்படித்தானா? நேரடியா அந்த விஷயங்கள் போகுதுங்கிறது இதுதான் ஏறத்தாழ முதல் முறையா இருக்கும். இப்போ என்னன்னா இந்த வழக்குக்குள்ள என்ன இருக்குது, அதாவது அவர் தொடுத்திருக்க மனுக்குள்ள இருக்க மெரிட்ஸை பார்த்தா தான் ஏன் இந்த காலதாமதம், அதாவது இவங்க கவுண்டர் கொடுக்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன இருக்குங்கிறதுக்கு நம்ம இந்த மனுவினுடைய விவரங்களுக்குள்ள போனால் நமக்கு தெரிஞ்சிடும். முதலமைச்சர் விஜய்க்கான நெருக்கடி என்ன தெரியுமா? சிடியோட கொண்டு போய் கோர்ட்ல ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். குழந்தைகளை பிளாக்மெயில் செய்து அவங்கள பயன்படுத்தி அவருடைய பேச்சுகளின் மூலமாக உணர்வு ரீதியிலாக குழந்தைகளை குறிவைத்து ஒரு எல்லைப்படி பார்த்தால் அவர்களை பிளாக்மெயில் செய்து அவர்களை பெற்றோரிடம் போய் நீங்கள் வாக்கு செலுத்த சொல்லுங்கள் என குழந்தைகளை மேனிப்புலேட் பண்ணியிருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு ப்ராமினென்ட்டாக வைக்கப்படுகிறது. இனிக்கு வரதராஜனுடைய மனுவும் சரி, ஆர்டி சேகர் 2 பேரினுடைய மனுவும் இந்த சார்ஜை ப்ராமினென்ட்டாக வைக்கிறாங்க. விஜய் அவர்கள் கடைசியாக ஒய்எம்சிஏ மைதானத்தில் அந்த கடைசி நாள் பிரச்சாரம், அதுக்கப்புறம் லாஸ்ட் ½ அன் ஹவர் தான், அதுக்கப்புறம் யாரும் பதில் சொல்ல முடியாது. அப்போ பேசின பேச்சினுடைய சிடியை அதனுடைய காப்பியை கொண்டு போய் நீதிமன்றத்தில் சப்மிட் செய்திருக்கிறார்கள். அதனுடைய டிவிடிங்கிறது கொடுக்கப்பட்டு விட்டது. இது குழந்தைகளை உணர்வு ரீதியிலாக கொண்டு போவது, தேர்தல் ஆணையத்தில் இப்படி பயன்படுத்துவது என்பது அறம் சார்ந்தது இல்லை என்பதை தாண்டி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951க்கு அதனுடைய ஷரத்துகளுக்கு எதற்காக அது உருவாக்கப்பட்டதோ அதற்கே எதிரானதாக இருக்கிறது. ஒரு சட்டம் இயற்றப்பட்ட நோக்கமே இங்கு மீறப்படுகிறது அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வராங்க. இதை விட பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பல விஷயங்கள் இதுக்கு இப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு கடந்த காலத்தில் தேர்தல் ஆணையம் உத்தரவுகள் எல்லாம் போட்டிருக்காங்க. February 5, 2024 அது முன்பாக போட்ட உத்தரவே எல்லா கட்சிகளுக்கும் 24 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு முறை ரிமைண்ட் பண்ணுவதற்கு அவங்க டைரக்டிவ்ஸ்லாம் கொடுக்குறாங்க. குழந்தைகளை நீங்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் அல்லது பேரணிகளில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் போட்டிருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் ப்ரொசீஜர்ஸ்க்கும் எதிராக இருக்கிறது. அப்ப நடைமுறை சட்டம், அரசமைப்பு சட்டத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், இதெல்லாம் சார்ஜ் பண்றாங்களா? பண்ணிட்டு இப்படியான இதை எல்லாவற்றையும் மீறி இவர் செய்திருப்பதால் இவருடைய வெற்றி என்பது முறைப்படி நடந்த தேர்தல் செயல்பாடுகளாக கருதப்பட முடியாது. எனவே வெற்றி செல்லத்தக்கதெல்லாம் நீங்க அறிவிக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இதை விட ரொம்ப ஹைலைட்டானது, இது குழந்தைகள் சார்ந்து நீண்ட நாள் கூட நடக்கலாம். பட் வேற ஒரு பாயிண்ட் அவங்க குறிப்பிடுறாங்க, அது ரொம்ப கவனிக்க வேண்டியது. இவங்க விஜய் அவர்களுக்கு ஒரு ஆந்தம் போட்டாங்க இல்லையா, அவரோட தளபதிக்கான அந்த பாடல் அப்படிங்கிறது, அந்த பாடலை டிவிகேனுடைய ஃபிளாக் ஆண்டத்துக்கு இசையமைப்பாளர் எஸ் தமன் அவர்கள் தான் இசையமைச்சிருக்கிறாரு. அதே போல விசில் ஆந்தம் ஒன்று பயன்படுத்தப்படுகிறது. 2மே கேம்பெயினுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இதற்கு எவ்வளவு செலவானது என்கிற விஷயங்களை
அவர் தேர்தலுக்கான அந்த செலவினங்கள் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு வேட்பாளரும் சப்மிட் பண்ணணும் அந்த கணக்குகளை. அந்த கணக்கில் இதற்கான விஷயமே வரல. அந்த கம்போசர் குறைஞ்சபட்சம் 10 லட்சம் ரூபாய்க்கு குறைவா ஒருபோதும் அவருடைய சர்வீஸ்க்கு வாங்கினதில்லை மினிமமாச்சு பார்க்கும்போது. அப்ப அப்படி பார்த்தால் அப்படியான ஒரு விஷயத்தை இவர் மறைத்திருக்கிறார். ஏன்னா நீங்க இப்போ அவருடைய வரவு செலவு கணக்குல பார்த்தா தான் தெரியும். நீங்க முதல் முறை போட்டியிடுறீங்கன்னா வெறும் பதிவு செய்த கட்சினா உங்களுக்கு ஒரு அளவுகோல் இருக்கும், கட்சிக்கு ஒரு செலவு அளவுகோல் இருக்கும், தனி கேண்டிடேட்டுக்கு ஒன்று இருக்கும். பதிவு செய்யாத கட்சினா அதுக்கு ஒரு அளவு, அதை தாண்டக்கூடாது. நீங்க அதை தாண்டதுன்னா குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இருக்கு அந்த ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் சார்ந்து. பட் இதுல வந்து மறைத்திருக்கிறாருங்கிறது வருது இல்லையா? இப்போ மறைத்திருக்கார் அப்படிங்கிற பட்சத்துல incurring of expenditures in the excess of the cap of 40 lakhs. எலெக்ஷன் கமிஷன் அவர்களுக்கு 40 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு அளவீடு கொடுத்துருக்காங்கன்னா அதையும் தாண்டி நீங்கள் கூடுதலாக செய்வது என்பது அதையும் கரப்ட் பிராக்டிஸ் ஆகத்தான் செக்ஷன் 123(6) ஆஃப் RPA ஆக்ட் பார்க்கிறது அப்படிங்கிறத கிளைம் பண்ணி இந்த இரண்டினும் அடிப்படையில் அவருடைய வெற்றி அப்படிங்கிறத ஏற்க கூடாது என்பதுதான் அவருடைய வாதமாக இருக்கிறது. ஏன்னா அதே போல் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டருடைய அஃபிடவிட்டில் இன்கம் டேக்ஸ் டியூஸ் அது குறித்தெல்லாம் அவர் பேசுகிறாரு. அதில் ஒரு விஷயம் முதல் இதில் 3.44 கோடி ரூபாய் இன்கம் டேக்ஸ் டியூ இருப்பதாக வெவ்வேறு ஃபினான்ஷியல் இருப்பதாக சொல்லிட்டு பின்னாடி பார்ட் பியில் எதுவுமே இல்லைன்னு இருக்குன்னு அஃபிடவிட்ல வேற ஒரு டெக்னிக்கல் எரரையும் கொண்டு வராங்க. இல்லை 2 இடத்துலையுமே தாக்கல் பண்ண மனுவில் வித்தியாசம் இருக்குல்ல. பெரம்பூரில் தாக்கல் பண்ணதும் கிழக்கு திருச்சி கிழக்குல தாக்கல் பண்ணதுமே 2லுமே வேறுபாடு இருக்கு. இல்லை அதில் ஒன்று அதற்கு பிறகு திருத்திட்டாங்க. அது திருத்தி இன்னொரு அஃபிடவிட் போட முடியுங்கிறது அந்த காலம் இருந்ததுனால ஒரு இடத்துல வயதுமே வேறுபாடாச்சு இல்லை உங்களுக்கு. ஸோ அதை மாற்றி சப்மிட் பண்ணிட்டாங்க, அது பிரச்சனை இல்லை. பட் இப்போ இதனுடைய டெக்னிக்காலிட்டிஸ்குள்ளே தான் இவங்க போகிறாங்கங்கிறத பார்க்க முடியும். அப்போ இதனோட பார்க்கும் பொழுது அதே போல் சர்ச்சுக்குள்ளே அவங்க வந்து ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சார்ஜை வச்சு இதெல்லாம் வைக்கிறதுன்னும் போது ப்ரைவேட் ப்ரேயராக அவர் பண்ணக்கூடியதை தாண்டி குழந்தைகள் அந்த கூட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்ட வந்த குழந்தைகள் பிளக்கார்டை தாண்டி கழுத்தில் கட்சியினுடைய ஷால்ஸை போட்டு குழந்தைகளை பயன்படுத்தியதுங்கிறதெல்லாம் வரிசையாக பயன்படுத்தப்பட்டு குற்றச்சாட்டாக விஜய் அவர்களின் மீது அவருடைய தேர்தல் வெற்றி சார்ந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குரூஷியல் இடமா மாறுது. இந்த விவாதம் இந்த சிக்கல்களுக்குள்ள போய் அது நிற்கிற இடமா நிற்குது. இப்போ இதெல்லாம் நீங்கள் கேள்வியே கேட்கக்கூடாது. அதுவும் குறிப்பாக நீங்கள் மற்ற அங்கே ஊரை சேர்ந்த ஒரு சராசரி வாக்காளர் போட்டால் கூட நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். 2ஆம் இடம் வெற்றி வாய்ப்பு இழந்தவர்கள் 2 பேரும் இதுக்கு முன்னாடி சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தாங்கன்னா அவங்க கேஸ் போட முடியாதுன்னா நீங்கள் ஆப்வியஸாக அதை கிளைம் பண்ண முடியாது. இப்போ இந்த வழக்கு தான் திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்பதாக, அதாவது நேரடியாக அவர் இதெல்லாம் பயன்படுத்தினாருங்கிற வழக்கல்ல, அந்த வழக்கை விசாரிக்க கூடாது என்று முதலமைச்சர் விஜய் தரப்புல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனு விசாரணைக்கு வருகிறது. அதை எடுத்து எவ்வளவு நாள் வாதாடுறாங்களோ வாதிடுவாங்க. வாதிட்ட பிறகு அதை வந்து நீதிபதி ஏற்றுக்கொண்டாருன்னா மெயின் வழக்கு விசாரிக்க மாட்டாங்க. நீதிபதி அது இல்லை, அது தள்ளுபடி பண்றோம் அப்படின்னா ஒரிஜினல் வழக்கு குழந்தைகளை பயன்படுத்தியதுக்கான வாத பிரதிவாதங்கள் விவாதங்கள் எல்லாம் அதுக்குள்ள போக ஆரம்பிக்கும். இல்ல இதுல முக்கியமான ஒண்ணு, தேர்தல் ஆணையத்திட்டத்தை வந்து அபிடவிட் தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த குழந்தைகள் பயன்படுத்தினது விஷயமாக அவர்களுமே இதுவரைக்கும் தாக்கல் பண்ணலையே, அதுக்கு என்ன காரணம்? அது என்னன்னா இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிடுவாங்க, நான் போன முறை நீங்கள் கேட்கும்போது வேணா 5 மாநில தேர்தல் இருந்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்திருக்கலாம். பட் அதுவும் முடிஞ்சு போச்சு. 5 மாநில தேர்தலோட தான் அது மெயின் தேர்தலே நடந்தது. இடைத்தேர்தல்கள் அப்படின்னாலும் கூட இப்போ வேற எதுவும் இல்லை, அடுத்ததுக்கு நாங்கள் ரெடி பண்ணுறோம் என்று வேணுமானாலும் சொல்லலாம். இப்போ ஒரு 9-10 மாநிலங்களில் எஸ்ஐஆர் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் காரணம் காட்டி தேர்தல் ஆணையம் தப்ப முடியாது. எல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு 50,000 ஃபைன் போட்டுமான்னு நீதியரசர் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. தேர்தல் ஆணையம் தாமதப்படுத்துவது என்பது அதில் என்ன கேல்குலேஷன், அரசியல் கணக்கு இருக்கிறதா? ஏன்னா பல நேரங்களில் தேர்தல் ஆணையம் தனித்துவமான அமைப்பு அப்படின்லாம் நம்ம பேசினாலும் இப்போ சொல்லிட்டாங்கல்ல, எலெக்ஷன் பெட்டிஷன் முடிக்கிற வரை 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நாங்கள் நடத்த விருப்பம் இல்லைன்ட்டாங்கல்ல. அது ஒரு வகையில் யோசிச்சா யாருக்கு எல்லாம் லாபம்? விஜய் அவர்களுக்கு எண்ணிக்கை முழுமையாக கிடைக்காமல் இருந்தால் விஜய் வந்து நம்மளை தாண்டி போக மாட்டாரு அப்படின்னு கூட்டணி கட்சிகள் நினைப்பாங்க. எண்ணிக்கை இல்லாமல் இருந்தால்தான் அவர் வந்து பிரதமர்னு கேட்காம இதை காப்பாத்துறதுக்கே ஓடிக்கிட்டு இருப்பார். பாஜகவும் ஒரு வகையில நினைக்கலாம், லாபமாகத்தான் பார்க்கும். அது ஒரு பார்வையாக கூட பார்க்கலாம். ஆமா, கடைசி வரைக்கும் இவர் உங்களோட தலைவலி திருவலியை பத்தி நீங்க யோசிச்சீங்கன்னா அடுத்து இதுக்கு நகர்த்த முடியாது இல்லையா? அதனால அப்படி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இது என்ன மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்ஸ் ஆகி வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். திங்கட்கிழமை இந்த மெயின்டெனபிலிட்டி முடிஞ்சதுனா தான் எப்படி பார்த்தாலும் மூல வழக்கே நாங்கள் 6 மாதத்துக்குள்ள முடிக்கணும்னு பார்க்குறோம் நீதியரசர் சொல்லி இருக்கிறார்.
ஏற்கனவே 3 மாதங்கள் போயிருக்கனால ஒரு 1 மாதம் வரைக்கும் நீங்கள் பெட்டிஷன் ஃபைல் பண்ணவே டைம் இருக்கும். ம், அப்படி பார்த்தா இன்னும் 4 மாதங்கள் இருக்கிறது. அதற்குள் மூல வழக்குக்கான ஒரு தெளிவு, ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது திட்டமிட்டபடி தீர்க்கமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் நீதிமன்றத்தினுடைய அந்த இன்டென்ட். ம். எல்லா கேஸுமே நாங்கள் 6 மாசத்துல முடிக்கணுங்கிற ஒரு ஒரு எண்ணத்துல இருக்கிறோம். இதை வச்சுக்கிட்டு பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு கேட்கலையா? நீ கோர்ட்ல இருக்குப்பா. இப்ப அப்பாவு கேஸ் எல்லாம் 10 வருஷம் ஆச்சு. அப்பாவு போட்டு 16ல போட்டது 26ல வருது. அதெல்லாம் நீதிமன்றத்தின் மீது தான் மக்கள் அந்த கொந்தளிப்பை, ஒரு ஒப்பற்ற தன்மையை வெளிப்படுத்துறாங்க. நிச்சயமா. அது நாங்க தூக்கி சுமக்கணும்னு அவசியம் இல்லை. ம். நீங்க ஏன் லேட் பண்றீங்க? போடுங்க, விவாதத்தை பார்த்து முடிச்சுட்டு தீர்ப்பே கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம்னு இப்போ கோர்ட் சொல்லிருச்சு. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் திங்கட்கிழமை தான் நீதிமன்றத்தில் கிளம்புவதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு வரும். ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரசிடென்ஸ். நீங்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இதுவும் சரி, கொளத்தூரினுடைய முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த இவிஎம் சார்பான வழக்கு. பெட்டிஷனும் சரி, ம். இந்த ரெண்டுமே ஏதோ ஒரு வகையில் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கத்தி மேலே நடக்கிறது தான். ம். எப்படி வரும்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ரெண்டுமே கால்குலேட்டட் ரிஸ்க் தான். ம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் இந்த வழக்குகள் இந்தியாவுக்கே வழிகாட்டத்தக்க, அதாவது இந்த மாதிரியான வழக்குகள் நாளைக்கு வருது அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு முன்மாதிரி வழக்கா போவதற்கு ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. இல்லாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ம். பட் ஸ்டில் இவர் முன்னாள் முதலமைச்சர், இவர் முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த ஸ்டேச்சர்ல இருக்கிறதுனால ஒரு கவனமும் ரெண்டுமே பெறத் தொடங்கும். ஸோ தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அரசியல் இப்படி நீதிமன்றங்களிடம் போய் நிற்பது என்பது அது வந்து ஒரு ஓப்பான ஒரு விஷயமா இல்லை. ஆனாலும் கூட அந்த இடத்துக்கு தான் போய் நின்றுருக்கு. பார்ப்போம் இது மேற்கொண்டு என்னவா உடைச்சி வெடிச்சு வெளியில வருது அப்படிங்கிறத நம்ம நீதிமன்ற வாதங்கள், அதனுடைய பிரதிவாதங்கள் வரும்போது இன்னும் கூட விரிவாக நம்ம நேயர்களுக்கு பகிர்ந்து. நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். இது ஒரு முக்கியமான இந்திய அரசியல்லே முக்கியமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. நீதிமன்றத்தில் வரும்போது என்ன நடக்கிறது அப்படிங்கிறது தொடர்ந்து பேசுவோம். நன்றி.